இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் எந்த குழப்பமும் இல்லாத நிலையில் சிலர் கட்சியை பிளவுபடுத்த முயற்சிப்பதாக தா பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாக குழு உறுப்பினர் தா பாண்டியன் சனிக்கிழமையன்று செய்தியாளர்களை சந்தித்தார். பிப்ரவரி மாதம் தான் கூட்டிய மாநில மாநாடு செல்லாது என்று சிலர் நீதிமன்றத்தில் தொடர்ந்துள்ள வழக்கை சட்டப்படி சந்திக்க உள்ளதாகவும், குறிப்பிட்ட ஒரு கட்சியின் தூண்டுதலால் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தமிழக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் எந்த குழப்பமும் இல்லாத நிலையில் கட்சியை பிளவுபடுத்த முயற்சி நடப்பதாகவும் தா பாண்டியன் கூறினார். கடந்த சில தினங்களாக ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் எங்கள் கட்சிக்குள் ஏதோ பெரிய குழப்பம் ஏற்பட்டுவிட்டதாக, மாநில மாநாட்டில் தேர்தல் முறையற்ற நடந்துவிட்டதாக, பணம் சூறையாடப்பட்டு விட்டதாக எல்லாம் அறிவித்திருக்கிறார். இது 2 உறுப்பினர்கள் ஏமாற்றமடைந்தவர்களாக இருக்கலாம், சோர்வடைந்தவர்களாக இருக்கலாம். அவர்கள் என்ன காரணத்தாலோ கட்சியினுடைய விதிகள் மரபுகள் அனைத்தையும் மீறி நீதிமன்றத்தில் போய் வழக்கு பதிவு செய்து பத்திரிகைகளில் விளம்பரம் செய்திருக்கிறார். இது கட்சியை சீர்குலைக்க எடுத்துப்பட்டுள்ள ஒரு முயற்சி. ஆந்திராவில் தமிழகத்தைச் சேர்ந்த 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து உரிய விசாரணை நடத்தி தவறு செய்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், காவிரியில் கழிவுநீர் கலப்பதற்கு கர்நாடக அரசு அனுமதித்துள்ள நிலையில் இது குறித்து தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தா பாண்டியன் கூறினார்.